முந்தானத்து சென்னை பதிப்பில் ஒரு பார்த்தேன், ஒரு அம்மா ஹஸ்பண்டோட பிஎஃப் பென்ஷன் கிடைக்குதுன்னு அம்மிகள் எடுத்து தலையில் போட்டுக்குது. அந்த இறந்துட்டார். படிக்கும் போதே பதறுது. ஏன்னா திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃப் அந்த நியூஸை படிச்சுன்னு இருக்கா. நமக்கும் பிஎஃப் இருக்கு, பென்ஷன் இருக்கு, நம்ம வீட்லேயும் அம்மிகள் இருக்கு. உதறுது. எப்படி இருந்த நாடு எப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் எதற்கு? அதற்கு தக நிற்கவில்லை. அதுதான் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் சார், வள்ளுவன் காட்டுகிற ஒரு உறவு முறை எப்படிப்பட்ட உறவு முறை? எவன் சிறந்த உறவுக்காரன் வள்ளுவர் ஒரு கோடு போடுறார் சார். யாரு நீ? உண்மையிலேயே பெரிய கணவான், உனக்கு செல்வம் இருக்கிறது என்றால் எது தெரியுமா? உன் சொந்தக்காரன் தான் உனக்கு செல்வம். நல்ல அன்பு செலுத்துகிற உறவு கிடைத்து விட்டால் உலகத்திலே உன்னை விட செல்வந்தன் யாரும் இல்லை, வள்ளுவர் சொல்றாரு. ஆனா எல்லார் வீட்லயுமே சொந்தக்காரங்க இருக்காங்க. பயமா இருக்கு. நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், மாமா அத்தை எல்லாரும். இந்த கொரோனால 2 வருஷம் போல, அதுக்கப்புறம் போனோம். எனக்கு நல்லா தெரிஞ்சு குலதெய்வ கோயிலுக்கு போனால் எந்த ஃபேமிலிக்குள்ளேயாவது சண்டை வராமல் வந்ததில்லை. உறவு அவ்வளோ கெட்டி. யாராவது சண்டை போட்டுப்பான். நான் ஒவ்வொரு வருஷமும் குலதெய்வத்துக்கிட்ட அதான் வேண்டிப்பேன், இந்த வாட்டியாவது யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு. நிறைவேறவே இல்லை என்னோட ஆசை. இந்த முறை போனோம், அதே மாதிரி வழக்கம் போல் 2 பேர் முடிக்கினான். நான் நடுவில் நின்றுந்தேன். அதில் ஒருத்தர், ஒரு உறவுக்காரர் என்னை பார்த்து சொன்னால், டே நீ 4 இடம் போய் பேசுகிறவன், நீ ஏன் நியாயத்தை சொல்லு அப்படின்னா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடடா நம்மளை அம்பையர் ஆகிட்டான் அப்படின்னு. உடனே அடுத்தவன் சொல்கிறான்னா, அவன் பெரிய ஆளா, அவன் படித்தா பெரிய ஆளா அப்படின்ட்டு அவனை விட்டான் சார். என்ன பிடிச்சின்னா, வீட்டுக்கு வான ஒரு வாட்டி கூப்பிட்ருக்கானா, வீட்டுக்கு போனால் சோறு போட்டிருக்கானா, ஏதாவது ஒரு ஊருக்கு கிளம்பிடுவான், ஒரு 10 பைசா கொடுக்கறது இல்லை. எல்லாம் எனக்கு அம்பையர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு நம்மளே சண்டைக்கு போகலாமான்னு ஆயிடுச்சு. உறவுக்காரெல்லாம் அப்படிதான் சார், ஒன்றும் பண்ண முடியாது. இவங்ககிட்ட குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கரெக்ட் தான். ஆனால் அதை எனக்கு தெரியுது, என் உறவுக்காரனுக்கு தெரியலையே. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் ரிலேஷன் யாராவது இன்விடேஷன், கல்யாண இன்விடேஷனில் அன்பளிப்பை தவிர்க்கவும் அப்படின்னு போட்டால் நம்பாதீங்க. ஏதாவது அன்பளிப்பை எதுவுமே கொடுத்துருங்க. அவன் சும்மா போடுறான். நிறைய பேருக்கு அது தெரியாமல் சும்மா போய் நிற்கிறோம். என் சொந்தக்காரன் ஒருத்தன் போட்டான், அன்பளிப்பை தவிர்க்கணும்னு கொட்டை எழுத்துல சார். நானே சொன்னேன் என் ஒய்ஃபுக்கிட்ட, இது அன்பளிப்பை தவிர்க்கணும்னு. என் ஒய்ஃப் ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைங்க வேணாம், ஒன்றும் கொடுக்குவானா. ஒரு மாதம் கழித்து மாப்பிள்ளையும் பண்ணியும் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு ஏதாவது கொடுத்து அனுப்பலான்னா ரைட்டு அப்படின்னு போயிட்டு வந்துட்டேன் சார். ஒன்றும் கொடுக்கல கல்யாணத்தில். சரியா ஒரு 2 நாள் ஆச்சு கூப்பிட்டான். ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் இன்விடேஷன் கொடுத்தேன், கல்யாணத்துக்கு வந்தேன், ஒன்றும் செய்யலை, மரியாதை செய்யலை அப்படின்னா. இல்லை மாமா அது என்ன இல்லை, நீ எல்லாம் படித்தவனா, நீ கை வீசின்னு வந்துட்டு கை வீசின்னு போயிட்ட கேட்குறான் சார். நம்மக்கிட்ட இதெல்லாம் பேச முடியல. நான் சொன்னேன், இல்லை மாமா எனக்கு கோவம் வந்துடுச்சு. நான் சொன்னேன், மாமா நீ தானே சொன்ன அன்பளிப்பை தவிர்க்கவும்னு, அது சும்மா போட்டது. நான் இன்விடேஷன்லேயே நான் போட்டிருந்தேன் கல்யாண மண்டபத்துக்கு பஸ் ரூட்டுன்னு. நீ நான் பஸ்லேயே வந்த கரெக்டாக, காரில் வரல. அது மாதிரி தான் ஒரு ஏதாவது ஒன்று போட்டால் நீ வந்து கொடுத்துட வேண்டியதான்னு நான் பயந்துட்டேன். சார் இப்படி தான் இருக்காங்க சார். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று நமக்கு சொன்னது, ஆனால் அதுபடி யாரும் இருக்கிறதில்ல. நம்மளும் இருக்கிறதில்ல, நம்ம உறவுக்காரனும் இருக்கிறதில்ல. ஒரு இல்வாழ்வான் என்பான் யார்னா, வள்ளுவன் சொல்கிறான், இல்வாழ்வான் என்பவன், ஒரு வாழ்க்கை நல்ல விதமாக வாழ்பவன் யார் தெரியுமா? தன்னுடைய மகன், பெற்றோர், மனைவி, இந்த 3 பேரையும் சரிசமமாக மரியாதை கொடுத்து நல்ல முறையிலே அவர்களை ஆதரவு தந்தால் அவன் ஒழுங்காக வாழ்க்கையில் வாழ்பவன் என்று சொல்லுகிறான். நம்ம சரியாக தான் இருக்கும், நமக்கு வரவங்க சரியா இல்லை சார். 40 ஆண்கள் ஒரே வீட்டில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான் சார். 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான். எனக்கு தெரிய பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டில் 2 லேடிஸை வச்சுட்டு நம்ம படுற கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டம். என் ஒய்ஃபு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு போன மாதம்
ஆஃபீஸில் பெஸ்ட்டு விமன், இயர் ஆஃப் தி பெஸ்ட்டு விமன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கை தட்டாதீங்க. இல்லை, பெஸ்ட்டு விமன் ஒய்ஃபுக்கு கொடுத்தாங்க. அவள் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான், ஏங்க விமென்ஸ் டேக்காக பெஸ்ட்டு விமன் அவார்டு எனக்கு கொடுத்தாங்கன்னு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நம்மளை ஒரு வார்த்தை கேட்காம எப்படி தனியாக கொடுத்தான்னு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி வெரி குட், நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல, வெரி குட், இது யூ ஆர் டிசர்வ் இட், இதுவே உனக்கு லேட்டு அப்படிலாம் சொல்லிவிட்டு அது நான் வீட்டுக்கு போகிறேங்கன்னு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க ஹெச்ஆருக்கு அடித்தேன் மேனேஜருக்கு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒய்ஃப் இப்போ தான் சொன்னாங்க அவங்களுக்கு பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்தீங்களாமே, ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆஃபீஸில் 40 லேடிஸு, அதனால் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தருக்கு கொடுப்போம். இந்த வருஷம் உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு வாட்டி கொடுத்துட்டா செகண்ட் ரவுண்டு வர்றதுக்குள்ளே அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க, 40 வருஷம் ஆகுதுல்ல. அதனால் அந்த மாதிரிங்க நான் அப்பா அப்படி தான், அதனால தான் கொடுத்தியான்னு. இல்லை என்ன ஆகிடுச்சிங்க, என் ஒய்ஃப் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், பெஸ்ட்டு விமன்னு போட்டு இயர் ஆஃப் தி பெஸ்ட்டு விமன் ஆஃப் தி இயர்னு போட்டு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருந்தா பரவாயில்லைங்க, ஒரு புத்தர் சிலையும் கொடுத்துட்டான். என் ஒய்ஃபு துருத்துருன்னு போய் எங்கள் அம்மா கிட்ட, அத்தா எனக்கு வந்து ஆஃபீஸில் பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னது தான். எந்த அம்மா சார் ஒத்துப்பாங்க, எந்த மாமியார் ஒத்துப்பாங்க சார் மருமகளை பெஸ்ட்டு விமன்னு? எங்கள் அம்மா பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் கையில் அப்படின்னு இருக்காங்க, புத்தர் இருந்துச்சு, ஐயோ தூக்கி போடு அப்படின்ட்டாங்க. ஏன்? அம்மாம்மா வீட்டில் புத்தர் இருக்கக்கூடாது, வீடு உருப்படாதுன்ட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா புத்தர் மேலே வெறுப்பு இல்லை, புத்தர் இருக்கக்கூடாது, அந்த வீடு சரி வராது. நான் போகிறேன், என் ஒய்ஃப் ஒரு பக்கம் கத்துறாங்க, எங்கள் அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. என் ஒய்ஃப் சொல்கிறா, எனக்கு மரியாதை கொடுத்து ஆஃபீஸில் புத்தர் கொடுத்தாங்க, உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்களேன்னு. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, புத்தர் இருக்கக்கூடாது வீட்டில், வீடு உருப்படாதுன்னாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு, அவங்க படிக்காதவங்க சார், அவங்கள பொறுத்தளவுக்கு புத்தர்னா நடு ராத்திரியில் ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு ஓடினவர், அவ்வளோதான் அவங்களுக்கு. அதனால் வீடு விளங்காதுன்ட்டாங்க. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து புத்தர் நல்லவர், அவர் வந்து போதி மரத்துக்கு போனார், பேருண்மையை பெற்றார், 8 பேருண்மையை சொன்னார், அதெல்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. இவோ எனக்கு இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு புத்தர் சிலை வைக்க. அப்புறம் ஒரு வழியாக ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி, நீ இந்த புத்தரை ஆஃபீஸ்லேயே வை, அப்போ தான் போகிற வரவங்களாம் ஒன்று விசாரிப்பாங்க, இங்கே வீட்டில் இவங்களுக்கு மரியாதை தெரியல சொல்லி விட்டேன். எல்லாமே அப்படி தான், ஒரு ஒத்துமை கிடையாதுங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, யார் நின்று அதுபடி நடக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவர்கள் அன்பாக, பையன்கிட்ட அன்பாக இருக்கணும், அம்மா கிட்ட இருக்கிறோம் சார். வீட்டில் 32 இன்ச் டிவிங்க ஹாலில். இல்லை என்ன பிரச்சனைனா, சீரியலே பார்க்கக்கூடாது. ஆனால் 8லேருந்து 8:30 மணி வரையும் எங்கள் அம்மா ஒரு சீரியல் பார்க்குறாங்க, அதே 8லேருந்து 8:30 வரையும் வேறு சேனலில் ஒரு சீரியல் ஒய்ஃபு பார்க்குறாங்க. 2த்துக்கும் சண்டை, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து. அப்புறம் நான் சொன்னேன், சரி விடுப்பா, இதுக்காக போய் அம்மா பார்த்துன்னு போட்டோம், உனக்கு ஒரு 26 இன்ச்சு ஏதாவது ஒன்று வாங்கி தரேன், நீ பெட்ரூமில் வச்சு பாரு. அப்போது உங்கள் அம்மாவுக்கு 32 இன்ச்சு, எனக்கு 22 இன்ச்சான்றா. 1 இன்ச்சு கூட ஒத்துமை கிடையாது. இவங்களை வச்சுன்னு என்னங்க பண்ணுறது? கணவனை கண் கண்ட தெய்வம், அதெல்லாம் யார் நினைக்கிறா சார்? 20 வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் சாப்பிட்ட தட்டு இருக்குல்ல, அதில் தான் ஒய்ஃப் சாப்பிடுவாங்களாம். அப்போது நம்ம அவ்வளோலாம் எதிர்பார்க்கல சார். ரசம் ஊற்றும் போதே சாப்பிட்டு உடனே ஏந்திராதீங்க, தட்டை கழுவிட்டு வைங்கன்றான். சாப்பாடே இறங்காது உள்ள நம்மளுக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கணவனை எழுப்பும்போது காலங்காலில் குளிச்சுட்டு கணவனோட காலை நம்ம அவ்வளோலாம் எதிர்பார்க்கல சார். ஆனால் 7 மணிக்கு பையன் காதுகிட்ட வந்து கத்துறான், எழுந்துக்கலைன்னா அம்மா தண்ணி ஊற்ற சொல்லிச்சின்னு. என்ன பண்ண முடியும்? எது எடுத்தாலும் சார், ஒரு 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 இது பேச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம், ஒரு புக்கை எடுக்கிறோம், பாயிண்ட் ஏதாவது பார்க்குறோம், புக்கை வச்சுட்டு இன்னொரு புக்கை எடுப்போம், அப்படி தானே பார்க்குறோம். என் ஒய்ஃபுக்கு என்னென்னா, எடுத்தால் உடனே அங்கே வச்சிடணும். புக்கை எடுத்த இடத்துல வைங்க, எடுத்த இடத்துல வைங்க, உடனே வைங்க, எடுத்த இடத்துல வைங்க. ரொம்ப தொல்லை. ஒரு நாள் கோவம் தாங்க முடியல. நான் சொன்னேன், 20 வருஷத்துக்கு முன்னால் உன்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து எடுத்துன்னு வந்தேன், திருப்பி வச்சிடவான்னு. கப் சிப்புன்னு ஆயிடுச்சு. இல்லை இப்படிலாம் பையனை ஒழுங்கா ஏன் கேட்குது? டிவிக்கு நம்ம ஃபேமிலியில் நமக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லை.
ரிமோட் கண்ட்ரோலே நம்மக்கிட்ட கிடையாதுங்க. பையன் மிஸ்டர் பீன் பார்த்துன்னுக்குறான், எப்போ பாரு. தம்பி இது ஏன்டா பார்த்துன்னுக்குறேன்னா, அவரை பார்த்தா உன்ன மாதிரியே இருக்குது பாடுறான். நம்ம என்ன பண்ண முடியும் சார்? எதுவாக இருந்தாலும் ஒரு தந்தை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் வள்ளுவர் சொல்லியிருக்கார். யாராவது அதை செய்கிறோமா? யாராவது செய்கிறோமா சார்? ஒரு குழந்தைக்கு பெரிய ரோல் மாடல் எது தெரியுமா? யார் தெரியுமா? அப்பா அம்மா தான், தந்தை தான் முதல்ல. செய்கிறோமா? இல்லை. ஒருத்தர் அவங்க பையனை போட்டு அடிச்சுன்னுக்கிறாரு. சார் ஏங்க அடிக்கிறீங்கன்னு பாருங்க சார், விற்கிற விலைவாசியில் விவரமே தெரியாமல் இருக்கான்னாரு. என்னென்ன A4 பேப்பரை வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கான் சார். என்கிட்ட சொன்ன ஆஃபீஸ்லேருந்து எடுத்துன்னு வர மாட்டேன் அப்படின்றாரு. பையன் பார்க்குறான், ஓ அதெல்லாம் வந்து வாங்கிறது இல்லை, எடுத்துன்னு வர்றதுன்னு. இதுவா அறம் செய்ய விரும்புன்னு வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு. பையன் வீட்டுக்கு வரான், பிச்சைக்கார வாசலில் வரான், பிச்சைன்னா அப்பா வந்து இல்லைன்றார். பையன் பார்க்குறான், அப்பா ஏன் இல்லைன்றாருன்னா உண்மையிலே அவர்கிட்ட இல்லை. ஆனால் லேடிஸ் வந்து ரொம்ப புத்திசாலி, எந்த பிச்சைக்காரனுக்கிட்டையும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. போயிட்டு அப்புறம் வாடுவாங்க. அப்புறம் வந்தால் சொத்தை எழுதி வைக்க போகிற, அதே ஊசி போன ரசம்தான், ஆனால் சொல்லி அனுப்புவாங்க. அதில் ஒரு பெட்ரு. பையன் நம்மகிட்டே சொல்கிறான், சார் உண்மையிலேயே நீ டம்மி பீஸு சார் அப்பா அப்படின்றான். உண்மையிலேயே நீ டம்மி பீஸுப்பான்றான். யாரா சொன்னதுன்னா அம்மா தான் சொன்னாங்கன்னா. இந்த ஒரு குடும்பத்தை அமைப்பு ரோல் மாடல் சார். நாம் எப்படி வளர்க்கிறோமோ அப்படிதான் பிள்ளை வரும். வள்ளுவன் சொல்கிறான், நீ எப்படி வந்து இருக்கிறியோ அப்படி தான் உன் குழந்தை இருக்கும், அதை வளர்க்கணும் சார். ராமன் காட்டுக்கு போன்னு தயாரதன் சொல்லிட்டாரு. ராமன் காட்டுக்கு போக தயாராக இருக்கான். இலக்குவன் வருகிறான். இலக்குவன் வந்து கோவப்படுறான். நம்ம அப்பாவா சொன்னார் உன்னை, தோ அப்பாவை எதிர்க்கிறேன்னா. அப்போ ராமன் சொல்றான், நன்சொற்கள் தந்து நாளும் வளர்த்த தாதை. அப்பாடா நம்மளை வளர்த்தவர், நல்ல வார்த்தை சொல்லி நம்மளை வளர்த்தவர், அவரை கோச்சிக்க கூடாது சொல்றான். ஆனால் இன்னைக்கு புரிதலே இல்லை சார். எல்லா பெற்றோரும் ஒன்று கேட்டதெல்லாம் கொடுக்குறோம், இல்லைன்னா ஒன்றுமே கொடுக்க மாட்டோம். புரிதல் இல்லை. சில பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டம் அவங்கள வச்சுக்கிட்டு. பெற்றோர்கள் அவங்க வந்து எப்பவுமே 30 வருஷத்துக்கு முன்னால் இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நான்லாம் அந்த காலத்தில் செருப்பே கிடையாது. உனக்கு இல்லை, நான் என்ன பண்ணுறது? நான்லாம் மத்தியானம் ஸ்கூலில் சாப்பிட்டவன். சரி என்ன இப்போ அதுக்கு தப்பாக வளர்க்குறது குழந்தைங்கள. ஒரு ஒரு பையன் முடி வெட்டின்னு வரான். அப்பா எங்கே முடி வெட்டினேன் அப்படின்னாரு. சொன்னான், எவ்வளோ கொடுத்த? 300 ரூபாண்ணா. முடி வெட்டு 300 ரூபா வாங்கினான். இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டானுங்க சார். முடி வெட்டு 300 ரூபாவா அப்படின்னாரு. நீ நேஷ்னல் சலூனில் போய் வெட்டுறதானேன்னு. இந்த நேஷ்னல் சலூன் அவர் சொல்கிற சலூன் அவர் போய் வெட்டுறது. அது 47க்கு முன்னால் ஆரம்பித்த சலூனு. ஆமாங்க, அந்த போர்ட்லேயே நேரு, வல்லபாய் பட்டேல், அவங்க லாலா லஜபதி ராய் ஃபோட்டோலாம் இருக்கும். ஏதோ அவங்க 3 பேர் இவங்ககிட்ட முடி வெட்டின்னு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி. என்ன நீ அங்கே வெட்டிக்க தானே, அவர் வெட்டுறாரு, இன்னும் 50 ரூபா தான் கொடுக்குறாரு. பசங்களை வாழ ஒன்று சார். நிறைய பெற்றோருக்கு அது தெரியல. பையன் என்ன படிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. குழந்தைங்களா இருக்கும்போது குழந்தைய பார்த்து என்ன வர போகிற, டாக்டர், என்ஜினியர் அப்படின்னு. +2 படித்த பையனை கேட்டால் தெரில சார், அப்பாவை கேளுங்கன்றான். ஏன்னா அப்பா தான் முடிவு பண்ணுறான் என்ன படிக்கணும்னு. மறந்து விடாதீர்கள். ரொம்ப மனசு வேதனை எது தெரியுமா? நீட் தேர்வில் முறைகேடு நடந்தது சார். அதில் 3 குழந்தைங்களோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் மன்னிக்கணும், அதில் ஒருத்தர் டாக்டர் தப்பு பண்ணாங்க. நீ குழந்தைக்கு என்ன சொல்லித்தர? நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது தானே. குழந்தைங்களை வந்து சில பேர் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை சொந்தக்காரங்கிட்ட தள்ளி வைப்பாங்க. அந்த அம்மா சொல்லும், டேய் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், உங்கள் அத்தை வருவாங்க. பையன் உடனே பேசாத, உங்கள் அத்தை கிட்ட பேசக்கூடாது. பையன் யோசிக்கிறான், அத்தை கிட்டேயே பேசக்கூடாதுன்னா அத்தை பொண்ணுக்கிட்ட பேசவே முடியாது, நான் எதுக்கு கல்யாணத்துக்கு வரணுன்றான். வரணும், அதாவது இவனை எப்படி வளர்த்துக்கிறாங்கன்னு ஊருக்கு காமிக்கணும் அந்த அம்மா. அதனால் நீ வா, ஆனால் பேசக்கூடாது. எப்படியோ ஒரு குழந்தை காதலிக்குது, காதலிக்கிட்டோம், நாடு மாறுதுங்க. அதுக்கு ஒரு அப்பனாவது பரவாயில்ல சார், அப்பாவாது பையன் காதலிக்கிறான் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க,
இனிமேல் நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லைன்னு. பையன் சொல்லுவான், நானே சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நீ முந்திக்கினப்பான்னு. ஆனால் அம்மா அங்கே அப்பவும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சார். அம்மா டக்குன்னு இந்த பொண்ணு எப்படா லவ் பண்ண அப்படின்வாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? இதையே 2 வாட்டி சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான், நம்ம கிடச்சது அந்த பொண்ணு தான் பண்ணுறான். இந்த மூஞ்சி எப்படா லவ் பண்ண இவனே யோசிக்கிறான், ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமா அம்மா சொன்ன மாதிரின்னு. ஆக குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்பாவும் அம்மாவும். இருக்கிறோமா? இல்லை சார். இலக்கிய மனித குலத்துக்கு செய்த பெரிய இது என்ன தெரியுமா? விதி என்ற ஒரு சொல் இருக்குது, அது மனுஷனுக்கு கொடுத்த ஒரு போனஸ் மாதிரிங்க. என்னன்னு, உன்னுடைய நோக்கத்தில் இருக்கிற பிரச்சனை வந்தது வச்சுக்கோ, அதுலேயே முடங்கி போயிடக்கூடாது, மனசு உடஞ்சிடக்கூடாது. உனக்கு ஒரு உத்வேகம் வரணும். அதனால் அதை தூக்கி ஒரு ஓரமாக போடணும். அந்த ஓரமாக போடுறதுக்கு இடம் தான் விதி. விதி போ முன்னால் போ. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதையே மெயின் ஆக்கிடுவான். பார்த்துக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் விதி சொல்கிறான். ஒரு இபி ஆஃபீஸுக்கு போகணும், டைம் தெரியும். கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால் முன்ன பின்ன இருக்கும், எல்லாம் தெளிவாகின்னு போகணும். 3 பிறகு போவான் சார். போயிட்டு தான் சொல்லுவான், என் விதி சார், எப்போ வந்தாலும் மூடிடுறானுங்க. நீ 9 மணிக்கு போ. அது என்னவோ தெரியல சார், நான் நின்னாலே பஸ்ஸு வராது. பஸ் வர நேரத்துக்கு போகணும் நீ சார். பந்தியில் உட்காந்துன்னு இருக்கான் சார். ஒரு ஆள் பச்சடி போட்டுக்கினே வரான். அவன் ஏதோ ஞாபகத்தில் இந்த பச்சடி இந்த இலைக்கு போட்டான், இவனை விட்டான், அடுத்த இலைக்கு போட்டான் பச்சடி. இவன் பச்சடி சாப்பிட்டது இல்லையா வாழ்க்கையில், விட்டுற வேண்டியது தானே. அந்த பச்சடி போடுறவன் அந்த லைன் போடுறவரையும் அப்படியே பார்ப்பான். கூப்பிடு, போடு அப்படின்னு போட்டுருவான். பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். பச்சடி போடல இருக்கு. இவன் சொல்கிறான், எப்பவுமே அப்படி தான் சார், என் விதி. நான் எங்கள் அம்மாவுக்கு 5ஆவது பிள்ளை. முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? அப்போவும் நீ பச்சடிக்கு தான் உட்காந்து இருக்க போகிற. எதுக்கு? எல்லாமே சார் நமக்கு விதின்றது ஒரு நீ மனசு தளராமல் இருக்கிறதுக்காக வந்தது. நதியின் பிழை என்று நறுமுனையில் என்மை விதியின் பிழை கம்பன் சொல்றான். இளங்கோவடிகள் சொல்றாரு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இளங்கோவடிகள் சொல்றாரு. ஆனா நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியலைங்க. இறை நம்பிக்கை வேண்டும் வேண்டும், மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னு நம்ம இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் படிக்கிறோம். இப்போ என்னன்னா, இன்னைய காலகட்டத்தில் நிறைய வளர்ந்துருச்சு, நிறைய வந்துடுச்சு சார். சயின்ஸும் மெடிக்கலும் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். கார்டியாலஜி, ரேடியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, எத்தனையோ லாஜி கண்டுபிடிச்சிருக்கான். நம்மால் ஓரமாக உட்காந்து நேமியாலஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சான். யார் போ பேரை மாற்றிடுவான், இன்சியலை மாற்றுவான் சார். ஒரு 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 நேமியாலஜிஸ்ட் சொன்னார், ஒருத்தன் போனான், வாழ்க்கை ரொம்ப சோகமாக இருக்குது, பேர் என்ன? ராம். இங்கிலீஷில் எப்படி ஸ்பெல்லிங் எழுதுவேன்? உலகம் ஃபுல்லாக RAM தான் எழுதும். RAM அதுதான் தப்பு. உன் ஜாதகப்படி 3 லெட்டரில் வரக்கூடாது. அப்புறம் எப்படி எழுதணும்? 2 R போடு, 3 A போடு, 2 M போடு. என்னடா சார்? ஒரு ஆள்கிட்ட நான் போனேன், பேர் மோகன சுந்தரம்னு. நல்ல பேர் தானே. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. யார் போனாலும் மாற்றிடுவானே, ஒருவேளை நம்ம வெளில சொல்லிடுவோன்னு இவன் சொல்ல மாட்டான் போல இதுன்னு. அடுத்தது கேட்டான், அவங்க இன்சியல் என்ன அப்படின்னா? எஸ்ன்னு. அங்கே தான், அதான் ப்ராப்ளம். அதை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. நான் எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் இன்சியல் மட்டும்தான். எல்லாமே அப்படிதான் சார். எதுக்கு எடுத்தாலும் மூட நம்பிக்கை. அதுவும் இந்த வாட்ஸ்அப்லாம் வந்த பிறகு மூட நம்பிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது இந்த போன பொங்கலுக்கு ஏதோ வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வந்திருக்கு. எது? என் தங்கச்சிக்கு. எங்கள் தங்கச்சி பல்லாவரத்தில் இருக்காங்க. ஏன்னா அமைச்சிருக்கான், இந்த பொங்கல் வந்த நாள் ஆண்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏற்கனவே 2 வருஷம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் தான் இருந்தோம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால் பெண்கள் மனைவிமார்கள் என்ன பண்ணணும், அகல் விளக்கு ஏற்றி வாசப்படியில் வைக்கணும் அப்படின்னு எவனோ கொளுத்து விட்டு போயிட்டான். அது அப்படி அப்படி போய் தங்கச்சிக்கு போயிடுச்சு, எங்களுக்கு வரல.
அன்றைக்கின்னு பார்த்து லேண்ட்லைன் அடிக்குது. என் ஒய்ஃப் எடுத்தாங்க. என் ஒய்ஃப் எடுத்து ம் 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 அப்படின்னு வச்சா. இந்த பேசாமல் வெறும் ஊன்னு சொன்னால் அது எங்கள் ஆளுங்க பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் நானே கேட்டேன், யாருன்னு? உங்கள் தங்கச்சி அப்படின்னு போயிட்டான். என்ன சொல்லிச்சு தங்கச்சின்னு? இல்லை ஏதோ ஆண்கள் உயிருக்கு ஆபத்தான், அதனால் ஒய்ஃபுங்கெல்லாம் அகல் விளக்கு வாசப்படில் வைக்கணுமா அப்படின்ட்டு சமையல் வேலை கவனிக்கிறான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சார் உயிர் சார் அது எந்து. அப்புறம் பாவமாக சமையல் வாசப்படிக்கிட்டு நின்று கேட்டேன், நீ விளக்கு ஏற்றுவியா அப்படின்னா. ஆனால் உங்கள் தங்கச்சிக்கும் வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை, போங்க. பயந்துட்டேங்க, ஏற்றாமல் விட்டுற போகிறாளுன்னு. மூட நம்பிக்கை தான். ஆனால் தெரிஞ்சிடுச்சே, 2 விளக்கு ஏற்றதில்லை, என்னங்க நஷ்டம்? அப்புறம் திருப்பி ஏன் ஏற்ற மாட்டியான்னு. உங்கள் தங்கச்சி சொல்லி எது நடந்துக்குது அப்படின்றா. அதாவது எங்கள் தங்கச்சி சொன்னது நடந்ததா இல்லையான்னு என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறா சார். அப்புறம் வேறு வழியில் உயிர் நம்மள்தா விட்டுட்டு நானே என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த அகல் விளக்கு ஒய்ஃப் தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமா? முடிச்சிட்டாண்டா அண்ணா. அப்புறம் நம்ப மாட்டீங்க, 2 அகல் விளக்கை ஏற்றி வாசப்படிலே நின்று உட்காந்துங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இலக்கியங்கள் நமக்கு காட்டுவது வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கான வழி. ஆனால் படிக்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம், சில சமயம் மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம், ஆனால் நாம் நடக்கிறோமா என்றால் இல்லை. சார், அண்ணன் தம்பி ஒத்துமையை பற்றி எவ்வளோ பேசியாச்சு. ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு சொன்ன கருத்தே அதுதான், அடிப்படை கருத்து அதான், சகோதர பாசம். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் சகோதர பாசம் எனக்கு? இன்றைக்கும் ஹைகோர்ட்டில் கேஸு, சிவில் கேஸு, அண்ணன் தம்பி சண்டை தான் அதிகம். என் ஃப்ரெண்டு வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணான் சார், ரொம்ப மாடர்னைஸாக பண்ணான், வீடு பக்காவாக கட்டினான். உள்ளே போனால் எல்லாம் கிராண்டாக இருந்தது. சில பேர் அதை பெருமையாக வேறு சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? எல்லா எலக்ட்ரானிக்கும் பெருசுடா, என்ன ரிமோட் எடுத்தான், அலெக்ஸா ஏசி ஆன் அப்படின்னா டக்குன்னு ஏசி ஆன் ஆகுது, அலெக்ஸா டிவி ஆன் அப்படின்னா டிவி ஆன் ஆகுது எல்லாம். அப்புறம் நான் கேட்டேன், சரிடா உங்கள் அம்மா எங்கே? எங்கள் அம்மா அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க. அண்ணா, உங்கள் அண்ணன் வரல? அண்ணா, அவனை பற்றி சொல்லாத, எனக்கு கோவம் வரும். அண்ணா, என் கிரகப்பிரவேசத்துக்கு எல்லோரும் கூப்பிட்ருக்கான், அண்ணன் இல்லை. ஏன்டாண்ணே? எங்கள் அண்ணனுக்கு எனக்கும் சண்டைண்ணா. என்ன சண்டைண்ணா? இல்லைடா, எங்கள் அம்மாவை 1 மாதம் அவன் வீடு 1 மாதம் என் வீடுன்னு தான் நாங்கள் பேசி இருக்கோம். எங்கள் அம்மா ஜனவரி மாதம் அங்கே இருந்தாங்க, நான் பிப்ரவரி மாதம் இங்கே வர வச்சுட்டு பிப்ரவரி 28 எடுத்து போய் விட்டான். அப்போ எங்கள் அண்ணன் எனக்கு சண்டை போட்டான். என்னடா சண்டை போட்டானே? பின்னா ஜனவரி 31 நாள் அம்மா என்கிட்ட இருந்தாங்க, நீ பிப்ரவரி 28 நாள்லேயே திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்ட, மறுபடியும் மார்ச் 31 நாள் நான் வச்சுருக்கிறதா அப்படின்னு எனக்கு அவனுக்கு சண்டை பேச்சுவார்த்தை விட்டேன். நான் இலக்கியம் சொல்லுது அண்ணன் தம்பி சண்டையை பற்றி, அண்ணன் தம்பி ஒத்துமையை பற்றி இலக்கியம் சொல்லுது. ஒன்றும் பண்ண முடியலைங்க. எதை நாம் நினைத்து வாழ்கிறோம் சார்? ஒன்றும் இல்லை. மானுடத்தை சரியாக மானுடத்தில் படி வாழ வேண்டிய ஒரு இலக்கியங்கள் சொன்ன கருத்துக்களை நாம் படித்தோம், புரிந்து கொண்டோம், மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறோம், நமக்கே தெரிகிறது. ஆனால் அதற்கு வள்ளுவன் சொன்ன நிற்க அதற்கு தக இல்லை. அதுதான். அதாவது ராமாயணத்தில் ஒரு போர்க்காட்சி வருது. போர்க்காட்சியில் பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மணன் எடுத்தான் இந்திரஜித் மேலே போடுறதுக்கு. அப்போ ராமன் தடுக்கிறான். அதுக்காக பிரம்மாஸ்திரத்தை போட்டுறாரு. ஏன்னா பிரம்மாஸ்திரம் போட்டால் அவன் ஒருத்தர் இல்லை, நாசமாக போயிடும். ஆட்டப்பம் மாதிரி, அணுகுண்டு மாதிரி எல்லாரும் செத்து போயிடுவாங்க. வேண்டாம். அந்த அளவுக்கு மனிதநேயம் இருந்த நாடு பூமி இது. ஆனால் இப்போ எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு சார். இந்த உலகத்தில் மனிதநேயம் போயிடுச்சு. நிற்க அதற்கு தக. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். போன்றில் புகழோடு தோன்றுக என்று சொன்னானே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் சொன்னது எதற்கு தெரியுமா? நீ கல்வி கற்க வேண்டும், கல்வியை புரிந்து கொள்ள வேண்டும், கற்றவையை தெளிவாக நடக்க வேண்டும். ஒரு மனிதன், விவேகானந்தர் சொல்லுவார், நம்ம நிறைய நல்லது படிக்கிறோம், உண்மை பேசு, அந்த மாதிரி நிறைய இருக்கு, சத்தியம் எல்லாம் இருக்கு.
விவேகானந்தர் சொல்வது என்ன தெரியுமா? நீ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியாது, வேணாம். ஆனால் உன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு கொள்கையிலே தெளிவாக இருந்தால் நீ வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தாய் என்று அர்த்தம். நிற்க அதற்கு தக என்பதற்கும் அதுதான் பொருள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.